பொதுவாக ஒரு கூட்டணி உருவாகுது அப்படின்னா அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய கேடர்ஸ் எல்லாமே வந்து ஜெல் ஆவாங்க, ஆக்டிவாக களத்தில் இறங்கி வேலை பார்ப்பாங்க. ஆனால் அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறமா பாஜக ஹாப்பியாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் அதிமுக ஹாப்பியாக இருக்காங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா அதற்கான ஆன்சர் கொஸ்டின் மார்க் தான். இந்த அலையன்ஸ் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் அமித்ஷா. ஆனால் இந்த விஷயத்தில் அவர் 2 ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோ, செகண்ட் ஹாஃபில் வில்லன். ஒரு இடத்துல கூட்டணி ஆச்சு அப்படின்னு பேசினா பரவாயில்ல, 3 பேட்டி கொடுத்துட்டாரு. 3 பேட்டியிலையுமே கூட்டணி ஆச்சு, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசி முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் எல்லாமே அதிமுகவை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரொம்பவே கோவப்படுத்தியிருக்கு. ஸோ ஸ்ட்ராங்கான வில்லனாக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர் பின்னாடி உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நெரேட்டிவை எப்படி எடப்பாடி பழனிசாமி ஹேண்டில் பண்ண போறாரு? எடப்பாடி பழனிசாமியோட ஆபரேஷன் மோடி டே 26 என்ன நடக்க போகுது? வெல்கம் டு தி டிபேட். விரிவா பேசலாம். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஏப்ரல் 11, 2025 அதிமுக பாஜக அந்த அலைன்ஸ் உருவான நாள். கொங்கு மண்டலம் சவுத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக அதிகப்படியான வாக்குகள் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பாஜக அப்படின்ற அலைன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ கூட எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படின்னா அதிமுக கொடுக்கக்கூடிய சீட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த கூட்டணி உருவானதுக்கு அப்புறமா அமித்ஷா பேசக்கூடிய அந்த கூட்டணி ஆச்சு அப்படின்ற மாதிரியான அந்த குரல், அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே வந்து அதிமுக தொண்டர்களை, அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்களை ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு பயணம் மேற்கொண்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி 30 நிமிஷம் பேசுறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துல 525 அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. அதுல 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளா உயர்த்தினாங்களாமா? அப்ப ஏமாத்திட்டாங்கல்ல. அதில் 26 நிமிஷம் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றல, திமுகவோட இந்த ஆட்சியை வீழ்த்துவோம், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்னு 26 நிமிஷம் பேசினாலும் கூட மீதி 4 நிமிஷம் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும், 210 இடங்கள்ல வந்து நாங்கள் வெற்றி பெறுவோம், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படின்றதுக்கான வாய்ப்பே இல்லை, ஒரு கட்சி ஆட்சி செய்யறதை தான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புவாங்க அப்படின்னு தன்னுடைய கூட்டணி கட்சியான இருக்கக்கூடிய பாஜகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுக்குற அளவுக்கு ஒரு ப்ரெஷருக்கு தள்ளப்பட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு. அதிமுக பாஜக அந்த அலையன்ஸ்க்கு உருவான நாள்ல இருந்து இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த இடைவெளியை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. ஸோ இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய டெல்லி சோர்ஸ் மூலியமா அமித்ஷாக்கு ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாரு. இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி நரேட்டிவை இனிமேல் பேசாதீங்க, எங்க பேட்டி கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பேசுங்க, கூட்டணி ஆட்சி அப்படின்னு எங்கேயும் பேச வேணாம் அப்படின்னு டெல்லிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, அமித்ஷாக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. ஆனால் எடப்பாடி அனுப்பின மெசேஜுக்கு இன்ன வரைக்கும் அவங்க தரப்புல இருந்து எந்த விதமான பதிலும் வரல. ஸோ இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமியை ஒரு விதமான பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆக்கியிருக்கு. ஸோ எப்படி அமித்ஷாவை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் தான் ஆபரேஷன் மோடி. மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஸோ இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு பாஞ்சு வேலை பார்த்துட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி மோடி வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய 2 நாள் சுற்றுப்பயணங்களை தள்ளி போகிறாரு. குறிப்பாக சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை அந்த இடங்களில் 26, 27 அந்த 2 நாட்களுக்கும் பிளான் பண்ணியிருந்தார் தன்னுடைய பயணத்தை. ஆனால் அதை எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டதா ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையில் இதற்கான காரணத்தை அவர் வெளியிடவே இல்லை. ஸோ எதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பிளானை ஒத்தி வச்சிருக்காரு அப்படின்னு அவர் பேசுகிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னவா இருக்குது அப்படின்னா, வருகின்ற 26, 27 2 நாட்கள் தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் செய்கின்ற மோடி அவர்களை எடப்பாடி அவர்கள் சந்திக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து நம்மளுக்கு கிடைக்கப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் மோடியோட பிளான் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இதில் எடப்பாடி அவர்கள் எங்கே சந்திக்க போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 26ஆம் தேதி மாலத்தீவிலிருந்து புறப்பட்டு இரவு 7:30 மணிக்கு தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடிய மோடி விரிவாக்கப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைக்கிறாரு. பிறகு அங்கிருந்து இரவு திருச்சி வராரு. திருச்சியில் தங்கிட்டு 27ஆம் தேதி அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் நடக்கக்கூடிய ஆடி திருவாதிர விழாவில் வந்து கலந்துக்கிறாரு. ஸோ அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அங்கிருந்து பகல் 2:25 மணிக்கு திருச்சி வந்து விமானம் மூலியமா டெல்லி போறாரு. இதுதான் மோடியோட பிளான். இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கே சந்திக்கிறாரு அப்படின்னா 26ஆம் தேதி
இரவு திருச்சியில மோடி அவர்கள் சந்திக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ மோடி கிட்ட எடப்பாடி பழனிசாமி என்ன விஷயங்களை பேச போறார் அப்படின்னா ஒரு 3 முக்கியமான விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல போறாரு. ஒன்று, அமித்ஷாக்கான மெசேஜ். தொடர்ந்து கூட்டணி ஆச்சு அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் வந்து நீங்க செட் பண்ணாதீங்க. அப்படி செட் பண்றது அப்படின்றது கேடர்ஸை ரொம்பவே வீக் ஆக்கிரும். நம்ம கூட்டணியை மேலும் வந்து பலவீனப்படுத்திடும். நம்மளை நோக்கி வரக்கூடிய கட்சிகளுக்குமே வந்து அது விதமான ஒரு அதிருப்தியை வந்து கொடுக்கும். ஸோ அமித்ஷாக்கு நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்லுங்க அப்படின்னு மோடி மூலியமா அமித்ஷாக்கு ஒரு செக் வைக்க பார்க்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ரெண்டாவது, ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சி கொடுத்த ஒரு பேட்டியில கூட நீங்க வந்து டிடிவி தினகரனை உங்க கூட்டணிக்குள்ள சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் குறித்த கேள்விக்கு காலம் கடந்த செயல் அப்படின்னு சொல்றாரு. ஸோ டிடிவியை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நோ. இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு கூட்டணி கணக்காக வந்து இருக்கு. ஸோ ஓபிஎஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாநாட்டில் ஒரு புதிய கட்சியை தொடங்கி ஓபிஎஸ் அவர்களை உங்க கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கோங்க, உங்க கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா முக்குளத்தோர் ஓட்டு நம்மளுக்கு கன்சாலிடேட் ஆகி கிடைக்கும். ஒரு பக்கம் மமமுகவும் நம்ம பக்கம் வந்துருவாங்க, ஓபிஎஸ் அவர்களும் இன்னொரு கட்சி மூலியமாக இந்த அலைன்ஸ்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம சவுத்லேயும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வந்து மாறிடுவோம். ஸோ ஓபிஎஸ்க்கு இந்த ஒரு மெசேஜை சொல்லுங்க அப்படின்னு மோடி மூலியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு காய்களை நகர்த்துறாரு. ஸோ மூன்றாவதா எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடிய விஷயம் திமுக நோக்கி தான். திமுக வந்து பலவீனப்படுத்தணும் அப்படின்னா இந்த அலைன்ஸால மட்டும் முடியாது. ஏற்கனவே திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது பல கேஸுகள்லாம் இருக்கு. அந்த கேஸுகள் எல்லாத்தோட வேகத்தை வந்து அதிகப்படுத்தணும். இதெல்லாம் பண்ணாதான் திமுகவை நம்ம பலவீனமாக்க முடியும் அப்படின்னு இந்த 3 விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி கிட்ட சொல்ல போறாரு. ஸோ கூட்டணி ஆரம்பிச்ச அமித்ஷா, கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்திய அமித்ஷா அவர்களுக்கு மோடி மூலியமாக ஒரு செக் வைக்க பார்க்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய பாஜக 2ஆம் கட்ட தலைவர்கள் பலரும் பேசிட்டு இருக்க விஷயம், குறிப்பாக அண்ணாமலையோட சமீபத்திய பிரஸ் மீட், இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் இந்த மீட்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் எடப்பாடி மோடி அவர்களுடைய சந்திப்பு இருக்குமா, இது எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்குமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.